6 ஓவர்லயே போட்டி முடிஞ்சிருச்சுங்க. கோலியே சொதப்பனா நாங்க என்ன பண்றதுன்னு ஃபாப் டு பிளஸி தோல்விக்கு பிறகு வேதனையோட பேசியிருக்காரு. நடந்து முடிஞ்ச ஆர்சிபி விசஸ் கேகேஆர் இவங்க 2 பேருக்கும் இடையான மேட்ச்ல முதல்ல பேட்டிங் ஆடி ஆர்சிபி அணி 182 ரன் அடிச்சாங்க. அந்த அணியில் அதிகபட்சமா விராட் கோலி 84 ரன் போராடி அடிச்சாரு. ஆனா விராட் கோலி 84 ரன் அடிச்சாலும் அதுல 43 ரன் ஓடியே அடிச்சிருந்தாரு. பின்னர் கிளம்பி இறங்கிய கேகேஆர் அணி இதெல்லாம் ஒரு டார்கெட் ஆனு முதல் 6 ஓவருக்கு 85 ரன் அடிச்சு 16.5 ஓவர் முடிவில் 186 ரன் அடிச்சு கேகேஆர் அணி ஆர்சிபி அசால்ட்டா வீழ்த்திருக்காங்க. ஸோ 9 வருடமா தொடர்ந்து 6 முறை பெங்களூர் மைதானத்தில் கேகேஆர் ஜெயிச்சு புதிய சாதனை பண்ணியிருக்காங்க. இந்த மோசமான தோல்விக்கு பிறகு பேசிய கேப்டன் ஃபாப் டு பிளஸி, முதல் இன்னிங்ஸில் விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. அதற்கு ஏற்றாற் போல கேகேஆர் அணி பவுலர்கள் கட்டர்ஸ் பந்துகளை அதிகமாக வீசினாங்க. பிச்சும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக இருந்துச்சு. விராட் கோலியே இந்த பிச்சில் பேட்டிங் ஆட ரொம்பவே கஷ்டப்பட்டார், அவரே திணறினார். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதிரணி பவுலர்கள் அதை யூஸ் பண்ணி சூப்பராக பந்து வீசிட்டாங்க. ஆனால் நாங்கள் போராடி கடைசியில் சிறப்பாக விராட் கோலி டிகே விளாண்டதுனால 182 ரன் அடித்தோம். இந்த டார்கெட் இந்த பிச்சில் ஒரு சூப்பரான டார்கெட், கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் பந்து வீசினோம். ஆனால் நாங்கள் பந்து வீசும்போது பனிப்பொழிவு அதிகமாக இருந்துச்சு. பவர் பிளே ஓவரில் பெரும்பாலான திட்டங்களை செயல்படுத்த விரும்பணும். ஆனால் பவர் பிளே ஓவரில் எதிரணியை சேர்ந்த 2 வீரர்கள் அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க. பிலிப் ஷாட் நரேனுடைய அதிரடி ஆட்டம் மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. அவங்களுக்கு எந்த பால் போடுறதுன்னே தெரியலை, எந்த பவுலரை யூஸ் பண்ணுறதுன்னே தெரியலை. ஏன்னா எங்கள் அணியில் ஸ்பின் பவுலர்கள் இருந்தாலும் 2 சைடும் டேன் போடுற சகால் மாதிரியான பவுலர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சுட்டி காட்டியிருக்காரு ஃபாப் டு பிளஸி. முதல் 6 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருந்து ஆட்டத்தை 2 வீரர்களும் பறிச்சுட்டாங்க. மேக்ஸ்வெல் கிரீனை வைத்து ஆட்டத்தை முடிக்கலான்னு பார்த்தா எதிரணியை சேர்ந்த வீரர்கள் தரமான இடது மற்றும் வலதுகை பேட்ஸ்மேன்களாக இருக்காங்க. அதனால எங்களுடைய வியூகங்களை பார்த்தீங்கன்னா எதிரணி அசால்ட்டாக முறியடிச்சிட்டாங்க. வெங்கடேஷ் ஐயர் ஸ்பின் பவுலர்களை ரொம்பவே ஈஸியாக எதிர்கொண்டார். இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்லோயர் ரன் போட்டால் நல்லா இருக்கும், கட்டர்ஸ் போட்டால் நல்லா இருக்கும் தான் இம்பாக்ட் பிளேயர் விதியை யூஸ் பண்ணி விஜயகுமாரை கொண்டு வந்தோம். ஆனால் எங்களுடைய பிளானில் இம்பாக்ட் பிளேயர் விதியை யூஸ் பண்ணி கரண் சர்மாவை கொண்டு வரலான்னு முதல்ல வச்சுருந்தோம். ஆனால் எதிரணி கட்டர்ஸ் நிறைய போட்டதுனால விஜயகுமாரை கொண்டு வந்தோம். இந்த மேட்ச்லேயே விஜயகுமார் தான் சிறந்த முறையில் பந்து வீசிட்டார், வேறு யாருமே ஒழுங்காக பந்து வீசலை. ஸோ எங்கள் அணியில் இன்னும் நாங்கள் பல விஷயங்களை மாற்றணும். எங்கள் அணியை சேர்ந்த பவுலர்கள் மற்றும் பேட்ஸ்மேன்கள் இன்னும் கேம்குள்ளே சிறப்பாக விளையாடணும். ஸோ இந்த தொழிலேருந்து பல பாடங்கள் கற்றுருக்கோம். ஸோ கண்டிப்பாக அடுத்த போட்டில் கம்பேக் ஆகும்னு ஃபாப் டு பிளஸி தோல்விக்கு பிறகு பேசிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த தோல்விக்கு விராட் கோலி பொறுமையாக விளையாண்டது தான் காரணம்னு இணையத்தில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விராட் கோலி மட்டும் அப்படி விளையாடாமல் போயிருந்தால் ஆர்சிபி 150 ரன் கூட தாண்டி இருக்காரு. ஸோ ஆர்சிபியோட இந்த மோசமான தோல்விக்கு யார் காரணம் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.